ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேட்டா என்ட்ரி எப்படி மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் செய்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரோட பிசிலையும் ஆஃபீஸ் பேக்கேஜ் கட்டாயம் இருக்கும் மைக்ரோசாஃப்ட்டை. அதில் ஒரு சாஃப்ட்வேர் உண்டு தான் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல். இது மிகவும் லேசானது. ஃபஸ்ட்டு நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள், அது ஒரு நியூன்றது வரும். அது கீழே போனீங்கன்னா அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது ஒரு அதில் வந்து ரீநேம் பண்ண வேண்டியிருக்கும். அதில் நீங்கள் டேட்டா என்ட்ரியோ, நான் டேட்டா என்ட்ரின்னு கொடுக்குறேன், நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நேமை டைப் பண்ணுங்கள். அது ரீநேம் பண்ணி என்டரை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அது சேவ் ஆகி எக்ஸல் ஒன்றாயிடும், எக்ஸல் பேக் ஒன்றாயிடும். அது போல இப்போ நாங்கள் இது என்னத்துக்கு செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் காலேஜ் இல்லாட்டி ஒரு ஸ்கூல் ஃபார்ம் மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் டேட்டாஸையும் என்டர் பண்ணதுக்கு. ஆகவே ஃபஸ்ட்டுக்கு ஏன்றதுல ஃபஸ்ட் நேம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்லேயும் ஃபஸ்ட் நேம் வர மாதிரி ஃபஸ்ட் நேம்னு டைப் பண்ணுவோம். ரெண்டாவது பி வந்து ரெண்டாவது, அதுக்கு வந்து நாங்கள் லாஸ்ட் நேமை டைப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா அதில் வந்து நாங்கள் இமெயில்ன்றது டைப் பண்ணுவோம். இமெயிலோ ஜிமெயில், சிலாக யாஹூ மெயில் இருந்தால் இந்த மெயில்னு அடிச்சுட்டா பொதுவாகிக்கும். அப்போ நாலாவது அதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பர் டைப் பண்ணோம் எல்லார்ட்டையும். இதெல்லாம் மேலே வர ஒவ்வொரு குளத்துட ABCDE அதை அப்படி ஐந்தும் ஒவ்வொரு குளத்துட நேம்ஸ், அது கீழே டேட்டாஸ் எல்லாம் வருது. இப்போ ஈல நாங்கள் என்னென்னா கம்பெனி ஓ ஸ்கூல் ஓ யூனிவர்சிட்டி எது சம்திங் எது சரியோ டைப் பண்ணுங்கள். அப்புறம் எஃப்பில் பார்த்தீங்கன்னா சிட்டி ஓ வில்லேஜ் ஓ ஏதாவது டைப் பண்ணுங்கள், இல்லை ஓ கண்ட்ரி. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி அப்புறம் டேபிள் இன்சர்ட்டில் போய் டேபிளில் கிளிக் பண்ணி அதில் வரும் மை டேபிள் ஹெடர்ஸ் அதை கொடுத்து கிளிக் பண்ணி ஓகே பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டாயம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் அப்படி வீடியோ பாருங்கள். அது போல் இப்போ அது வந்து நாங்கள் கிளிக் பண்ணி இதாக்கியாச்சு. அது போல் இப்போ சைடில் ஃபைல் அண்டிக்கு கிளிக் பண்ணுங்கள். இதெல்லாம் பார்த்து செய்யணும். அது போல் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது போல் இப்போ ஒரு இது ஒன்று ஓப்பன் ஆகும். அது கீழே போனால் கஸ்டமைஸ் ரிபன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அது போல் பாப்புலர் கமெண்ட்ஸ் அப்படி இப்படி சைடில் இதொண்டி எரோமா அக்கௌண்டிக்கும் அதை கிளிக் பண்ணுன்னா ரெண்டாவதுக்கும் கமெண்ட்ஸ் இந்த ரிபன் அதை கொடுங்க. அது போல் அந்த இது கீழே போனீங்கன்னா அப்படியே பார்த்து கீழே போய்த்து கொண்டீங்க, அதில் ஃபார்மன் ஒண்டிக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அது போல் ஹெட்ண்டிக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் ஓகேன்னு இது ஒன்று வரும், அதை ஓகே பண்ணுங்கள். நியூ குரூப் அப்படி வந்து ஓகே பண்ணுங்கள். இப்போ நான் ஃபார்மை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஹெட்டை கிளிக் பண்ணால் நியூ குரூப்னு வந்துடும். நியூ குரூப்னு இப்போ வந்துட்டேன். இப்போ நியூ டெப்பர் மேலே கஸ்டம் ஒண்டிக்கும், அதுக்கு போய்த்து ரீநேம்னு சைடில் பட்டன் அதை கிளிக் பண்ணி டிஸ்பிளே நேம்னு வரும், அதுக்கு டேட்டா என்ட்ரி அப்படி வரும். இப்படி இது டேட்டா என்ட்ரி கொடுத்தீங்கன்னா அவசரம் வந்தால் ஒரு இது மாதிரி வரும், ஒரு கடைசி பார்ப்பீங்க நீங்கள். அதே போல் கீழே பார்த்தா நீ குரூப் பண்ணிக்கும், அதை வந்து நாங்கள் அதே போல் நியூ குரூப் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து ஐக்கன் சரி வைக்க வேண்டி வரும். அதில் நியூ குரூப்புக்கு ஏதாவது ஒரு ஐக்கனை வைங்க. அதில் கீழே ஏதாவது ஒரு ஐக்கனை வச்சுட்டு பிறகு இம்போர்ட்டோ எக்ஸ்போர்ட் அண்டிக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் சரியாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒசக்கா ஹோம், இன்சர்ட், பேஜ் லேஅவுட், ஃபார்முலாஸ், டேட்டா ரிவ்யூ அப்படி இது கொஞ்சம் டேட்டா என்ட்ரி டிசைனுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டுக்கு முன்னுக்கு டேட்டா என்ட்ரின்னு புதிய ஒரு ஃபார்ம் மாதிரி க்ரியேட் ஆகும். அதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணது. இப்போ நாங்கள் பார்க்கோம், அதை கிளிக் பண்ணால் ஃபார்ம் பண்ணி இருக்கும், அதை ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்தோம் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், ஃபோன் நம்பர், கம்பெனி நேம், சிட்டி, அது அப்படியே வந்துருக்கும். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா இது வந்து ஈஸி எல்லாருக்கும். எதுக்குண்டா இப்போ கம்பெனிஸ்டையோ ஏதாவது டீட்டெயில்ஸ் செட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நேமில் கொடுத்து ஏதாவது ஒரு பேரை டைப் பண்ணுங்கள். லாஸ்ட் நேமுக்கு ஏதாவது ஒரு பேர், இப்படி எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் இப்படி எடுத்தோம்னா இது எங்களுக்கு இப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெனுவெல்லாம் நாங்கள் கையால் எழுதுறதை விட எலக்ட்ரானிக் இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஒர்க் ஷீட்டூடாக எடுத்து வச்சு சேவ் பண்ணி கொள்ளணும்னா அது வந்து சேஃப் ஆகிக்கும். இது வந்து அது மட்டுமே இது ஈஸியும் கூட. அது மட்டுமே பாதுகாப்பு எக்யூரசி எல்லாமே இருக்குது. அதால் ஸ்பீடும் தான். நான் ஃபேக் இமெயில் ஒன்று கொடுத்துறேன். நீங்கள் ஏதாவது இமெயில் பார்த்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்டையும் இமெயில் பார்த்து கொடுங்க. ஃபோன் நம்பர் நான் சும்மா இது வீடியோக்காக நான் செஞ்சு காட்டுறது. இது நீங்கள்
உண்மையான டீட்டெயில்ஸ், உங்களோட டேட்டா என்ட்ரிஸ், இது ஜாப்ஸ் வேக்கன்சிஸ், அது போக கொலைக்கு டேட்டா என்ட்ரிஸ், இது கம்பெனிஸில் கேட்பாங்க டேட்டா என்ட்ரிஸ் வேணும், ஏதாவது டேட்டா என்ட்ரிஸ் தெரிஞ்சுக்கணும், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதுக்கெல்லாம் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ், அது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சிட்டின்னு டைப் பண்ணுங்கள். நான் சும்மா ஒரு சிட்டின்னு கொடுங்க, நீங்கள் எந்த சும்மா கொடுங்க. அது போகிற எல்லாம் கண்டா இப்போ அது சேவ் ஆகியாச்சு, ரெக்கார்ட் கொடுத்தது அது சேவ் ஆகியாச்சு. இப்போ நான் கேன்சல் பண்ணால் அங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேமு கீழே எல்லாம் வந்துட்டு ஃபோன் நம்பர், கம்பெனி நேம், சிட்டி எல்லாமே ஓடு. இப்போ நாங்கள் அதை கொஞ்சம் பெருசாக்கி ஏன்னா கஸ்டமைஸ் பண்ண வேண்டும். என் அப்பா ஒரு பார்க்கறதுக்கு ஒரு ஒழுங்காகிக்கும், நீட்டாகிக்கும், நீட்டன் இதாகிக்கும். அதை நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும். அதில் அந்த அந்த மேலுக்கு அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது ஈஸியான விஷயந்தான். எல்லாருக்கும் இல்லையாச்சு ஆகவே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆகவே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆகவே இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் யார் யார் இந்த இது மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா பல பேருக்கு ஐடி தெரியாமல் டேட்டா என்ட்ரி செய்து கஷ்டப்பட்டு அவங்க